ஓகே, விண்டோஸ் 12. ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல அடிப்படுது. என்னடா விண்டோஸ் 12 இப்போ தான் விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம விண்டோஸ் 12 எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 12 பற்றி ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 12 வரப்போகுது, தென் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்போமோட வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டணும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் 12 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறையா வீடியோ வந்து போட்டிருக்கோம் விண்டோஸ் பற்றி. அதில் நான் சொன்னது வந்து நிறையா டைம் இந்த வேர்டு சொல்லியிருக்கேன். விண்டோஸ் 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 11 ஒன்று கிடையாது, 12 கிடையாது, 13 கிடையாது நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ இது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து அஃபிஷியலாக சொன்ன ஸ்டேட் பண்ணனா விண்டோஸ் 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெர்ஷன். ஸோ நாங்கள் விண்டோஸ் 10லேயே தான் இருப்போம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தா புது அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பிளான் படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 மட்டும் தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு அப்டேட் வந்துடும். ஸோ 6 மாதத்துக்கு ஒருக்கா வரலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு ஒருக்கா வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து ஒரு சில டைம் வந்து ஏப்ரல் அப்டேட் வரும், ஒரு சில டைம் வந்து மே அப்டேட் வரும். அதுக்கப்புறம் இதில் இந்த பக்கம் வந்து பார்த்தா செப்டம்பர் அப்டேட், அக்டோபர் அப்டேட்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நவம்பர் அப்டேட் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாறி மாறி வந்தாலும் ஒரு மந்த் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் புது சேஞ்சஸ்லாம் ஏதாவது வரும். அதுக்கப்புறம் வந்து புது ஃபீச்சர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நமக்கு பக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து மைக்ரோசாஃப்ட் அந்த ஓனர் சொல்லியிருந்தாரு, விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஏகப்பட்ட புது ஃபீச்சர்னு வந்துட்டே இருந்துச்சு. ஓகே, இந்த ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வரும், அது வரும்னு நினச்சிட்டு இருந்தா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கே அப்போ தான் ஷாக். என்னடா வந்துட்டு விண்டோஸ் 10 தான் ஃபைனல் வெர்ஷன் சொன்னீங்களே, விண்டோஸ் 11 எப்படி வந்து சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஸோ அப்போ தான் நமக்கே தெரியும் இவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விண்டோஸ் 11 வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணாமே வச்சிருக்கீங்க. ஸோ அது காரணம் வந்து நமக்கு வந்து பண்ண ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் சரியில்லை, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 மாதிரியோ 8 மாதிரியோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கின் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து பண்ணி ஹெவி ஸ்கின். ஸோ விண்டோஸ் 7 கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஐலாம் டோட்டல் லுக்காக மாற்றி அதுவே கொஞ்சம் ஹெவி ஸ்கின் மாதிரி தெரியும். பட் அப்போ நம்ம விண்டோஸ் 10 எப்படி இருக்கும், விண்டோஸ் 11 எப்படி இருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் 10 11 வந்து கொஞ்சம் ஹெவி ஸ்கின். அதை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் கேப்பலாக நமக்கு ரேம் தேவைப்படுது, ஸ்டோரேஜ் தேவைப்படுது, எஸ்எஸ்டி தேவைப்படுது. ஆனால் நீங்கள் ஸ்டோரேஜ் எஸ்எஸ்டியெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். நான் வந்து விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கான்ஃபிகரேஷன் இருக்கிற லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஒரு டோட்டல் ஃபீலிங் கிடைக்கல. பட் நான் வந்து பிசி பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு விண்டோஸ் 10 ரியல் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 சூப்பராக இருக்குது. ஸோ விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேங் ஆகிற ஓஎஸே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஓஎஸ். நீங்கள் அதுக்கு தேவையான ரேமு எஸ்எஸ்டி எல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அது பட்டைய கலப்பும் செம்ம ஸ்பீடாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே விட்டுட்டு நம்ம விண்டோஸ் 12 பற்றி பேசலாம். மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்மான நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வரும் அப்படின்றாங்க. புது அப்டேட்னா வந்துட்டு விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வரும், விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒருக்கா அப்டேட் வரும். பட் நெக்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தா டோட்டல் யூஐ சேஞ்ச் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த லீக். நமக்கு வந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 போகும்போது நமக்கு எப்படி ஃபுல் சேஞ்ச் இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா புது சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும். டோட்டல் லுக்கே வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. விண்டோஸ் 12 வந்து எப்போ வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து 2024 வந்து வரலாம் அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு அப்டேட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா 2009 வந்துச்சு, விண்டோஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்துச்சு, விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்துச்சு. அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்பெல்லாம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேஜர் அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லீக் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 12 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபார்மான ஃபீச்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பில்லாக வந்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் வந்து ஃபுல் சேஞ்சாக வந்துருக்கு, டிஃப்ரெண்டான லுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது விண்டோஸ் 12க்காக வந்து ரெடி பண்ணலாமோ அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து மெயின் மேட்டர். ஸோ என்ன மெயின் மேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு வந்து டோட்டல் யூஐ சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த வருஷம் அதுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக வருஷன் இருக்கும். ஸோ அந்த வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 12 மேபி இருக்கலாம்.
ஓகே, இந்த விண்டோஸ் 12க்கு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மேபி விண்டோஸ் 11க்கு இருக்கிற மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு விண்டோஸ் 12க்கு இருக்கலாம். அந்த 4 GB ரேம் வேணும், அதுக்கப்புறம் டிபிஎம் வேணும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து 64 GB இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஏன் சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது விண்டோஸில் வந்து நீங்கள் லோ ஸ்க்ரீன் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஹேங் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு வந்து ஸ்பெக்ஸ் தான்ப்பா, அது கொடுத்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு சொன்னால் நம்மளும் நம்ம வேலையெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாம் முடிவு பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க நினைக்கிறேன். இதுக்கும் கண்டிப்பாக வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃப்ரீயான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ அப்டேட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது பண்ணாது நம்ம கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் ஃபுல் வெர்ஷனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீ வந்து பை பண்ணி வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமானதாக இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி வேணும் நினச்சா நீங்கள் வந்து விண்டோஸ் வந்து பார்த்தா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டே போகலாம். பட் இது காஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து விண்டோஸ் 11 இருந்தால் விண்டோஸ் 12க்கு வந்து ஃப்ரீ அப்டேட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 12 வந்து ரீசெண்டாக வந்த லீக்ஸ். இதை பற்றி நீங்கள் நினைக்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வரப்போகுது. விண்டோஸ் 11 வந்து 22S2 ரெடி ஆகிட்டே இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அக்டோபர் செப்டம்பர் நமக்கு இப்போ. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு புது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நமக்கு எவ்ரி 1 இயர்க்கு விண்டோஸ் அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட் வந்து வரப்போகுது. நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், ஸோ செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் விண்டோஸ் 11 22S2 வந்து வரலாம்னு பார்க்கப்படுது. இல்லை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ரிலீஸ் ப்ரிவியூ சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பட் நீங்கள் வந்து மெயின் ஒரிஜினல் வாய்ஸ் வந்து வெயிட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாமே சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 12 லீக்ஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.